வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா பச்சை பயிரில் சிம்பிளாக தேங்காய் எதுவும் அரைக்காமல் ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிடுங்க. முழு பச்சை மிளகு அப்படியே போட்டுக்கிடுங்க. பூண்டு இந்த மாதிரி சதைச்சது போட்டுக்கிடுக்கலாம். இந்த பூண்டு நல்லா வசங்கட்டும். வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வசங்கட்டும். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். இதில் இஞ்சி சதைச்சி போடுறதா இருந்தால் இல்லைன்னா சின்னதாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுறதா இருந்தால் போட்டுக்கிடுங்க. நல்லா இருக்கும். இந்த டைமில் போடக்கூடாது, நம்ம பூண்டு போடும்போது போடணும். போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிடுங்க. அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிடுங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகிறதுல நல்லா வசக்கிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வசங்கி சேர்ந்து வரக்கு தான் இந்த தண்ணி இப்படி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கிடுங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கிடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த புளி தண்ணியும் இந்த மசாலாவும் நல்லா கொதிக்கட்டும். நான் இதில் ஒரு இது போட்டேன், அது வீடியோ எடுக்க தவறிட்டேன். இதில் காயப்பொடி போட்டிருக்கேன். காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. நம்ம பச்சை பயிர் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இல்லை உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது அதில் ஊற்றி தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அளவுக்கு எவ்வளவு திக்கு வேணுமோ அவ்வளவுக்கு. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியமாக இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருக்கணும் பாருங்கள். இப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் அரைக்கிறவங்க அரைக்கலாம். நான் தேங்காய் அரைக்காமல் தான் பண்ணியிருக்கேன். பொட்டட்டோ கூட நீங்கள் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு வேக வச்சு இந்த பயிர் வேக வைக்கும்போது கடையாமல் அது முழுசாக கொஞ்சம் முழுசாக இருக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரைஸுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.